இன்னைக்கு நம்ம மருதமலையில இருந்து ஒரு சூப்பரான ஒரு ஆம்னி பஸ் vlog ஸ்டார்ட் பண்ண போறோங்க. VSN Travels உடைய ஏசி ஸ்லீப்பர் பஸ்ல இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வரைக்கும் டிராவல் பண்ண போறோங்க. ரொம்ப தூரம் போயிட்டேன், ஃபுல்லா முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும். VSN Travels. ஸோ இவங்க இப்போ சென்னை டு கோயம்புத்தூர் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் தாங்க ஆகுது. ஸோ ஒரு மாதத்துலேயே நல்ல ரேட்டிங்கு, ஒரு நல்ல டிமாண்ட் உள்ள வண்டியாக இந்த வண்டி வந்து பேர் வாங்கியிருக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்க மக்களே. ரைட் நவ் கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூரில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா மருதமலையில் இருக்கோங்க. எனக்கு பின்னாடி பார்த்தாவே சூப்பராக இருக்குல்ல, பேக்ரவுண்டே நல்லா நேச்சராக சூப்பராக நல்லா இருக்குங்க. எஸ், மருதமலையில் இருக்கோம். இன்னைக்கு நம்ம மருதமலையில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு ஆம்னி பஸ் vlog ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஸோ ரிட்டர்னா சென்னைக்கு கிளம்ப போகிறேன். இங்கே கோயம்புத்தூர் மருதமலையில் இருந்து சென்னைக்கு கிளம்ப போகிறோம். ஸோ எந்த ட்ராவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடியே நிற்கிது பார்த்தீங்களா, VSN Travels உடைய ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸில் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ நல்லா இங்கே வந்து பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. மருதமலையில் தான் வந்து இவங்களுடைய பார்க்கிங் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் இருக்குங்க, ஒரு 4-5 ஆம்னி பஸ்ஸு நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய பஸ்ஸை வந்து பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து கரெக்டாக நைட்டு ஒரு 8:30 மணிக்கு எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8:40க்கு வடவள்ளியில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். வடவள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு 8:40க்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒவ்வொரு போர்டிங்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வடவள்ளியில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காந்திபுரம் வந்து கரெக்டாக 9:30 மணிக்கு போகிறாங்க. அப்படியே காந்திபுரம் போயிட்டு அங்கேருந்து ஹோப்ஸு, அதுக்கப்புறம் லக்ஷ்மி மில்ஸ் வழியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னியூர் டோல் வழியாக உங்களுக்கு அப்படியே சென்னை போகிறாங்க. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கரெக்டாக 7:15க்கு வந்து சென்னை கோயம்பேடில் உங்களை ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி இவங்களுடைய பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எப்படி போகுது ட்ராவலு, சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்க, ஸோ எல்லாமே இந்த ஒரு vlogல டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம VSN Travelsல நம்ம கோயம்புத்தூர் டு சென்னை வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பார்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் vlogல சொல்கிறேன். ஸோ பிளேஸே நல்லா இருக்குல்லங்க, நல்லா நேச்சராக நல்லா இருக்குது. ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை கீழே இருக்க ஒரு இது தாங்க. ஸோ மருதமலை கோயில் ரொம்ப ஒரு ஃபேமஸான கோயில் கோயம்புத்தூரில். ஸோ அதுக்கு மேலே இருக்க அந்த மலைகள் தாங்க. ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மணி 6:30. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்குங்க.
ஸோ கைஸ், நம்ம பஸ்ஸோட இன்டீரியருங்க விஎஸ்என் டிராவல்ஸோடைய ஏசி ஸ்லீப்பரோடைய இன்டீரியரு நல்லா கிளாஸியாக நல்லா இருக்குங்க. உள்ள வந்துட்டோனே அந்த ஃப்ரெஷ்னஸ் வைஸு கேங் பார்த்து எல்லாமே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 ஸ்லீப்பர் உள்ள வண்டிங்க. மொத்தம் வந்து 30 பர்த் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா BS4ங்க, BS4 அசோக் லேலண்ட் சேசஸ்ல பிரகாஷ் வேகால பில் பண்ண பஸ்ஸுங்க. BS4 நல்லா சூப்பரா நல்லா இருக்குங்க. ஸோ 30 பர்த் உள்ள ஒரு ஏசி ஸ்லீப்பர் வண்டி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. தென் அதுவும் இல்லாமல் எல்லா பர்த்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவல் எல்இடி டிவி சிஸ்டம் எல்லா பர்த்லேயும் கொடுத்துருக்காங்க. பட் இது ஒர்க் ஆகுமா இல்லையான்றது தெரியலங்க. நான் டிரைவர் அண்ணாட்ட கேட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு நான் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சைடு சிங்கிள் அப்பருங்க U18 வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து இப்போ பார்க்கலாங்க. ஸோ இன்னைக்கு நான் புக் பண்ண சிங்கிள் அப்பர் இதாங்க. ஸோ இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரீடிங் லைட்டு, இந்த இடத்துல வந்து 360 டிகிரி ரொட்டேட் டைப் ஏசி ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக தூங்க நல்லா ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிலோ வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான பிளாங்கெட்டு, நல்லா வாஷ் பண்ண ஒரு திக்கான பிளாங்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான குஷின் டைப் பெட்டு நல்லா ரெட் கலரில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ரெட் கலரில் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துலையும் வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்கர்டன்ஸ் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு கலரில் இருக்குது. ஸோ அதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கர்டன்ஸும் நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி சார்ஜிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படுக்கிறீங்களா, ஸோ அதுக்கு சைடில் வந்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு USB டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, ப்ளக் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து மொபைல் ஹோல்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து ஒர்க் ஆகாதுங்க. ஏன்னா டிவி வந்து ஏதோ வயரிங் ப்ராப்ளம் போல். ஸோ அதனால் டிவி வந்து ஒர்க் ஆகாதுங்களா. ஸோ அதனால் டிவி வந்து ஆன் பண்ண மாட்டாங்க. மற்றபடி எல்லாமே பக்காவாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க விஎஸ்என் டிராவல்ஸில் இருந்து. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சென்னை ரூட்டு ரொம்ப நாள் ஆச்சு ட்ராவல் பண்ணி. ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் அடிக்கடி வாரத்தில் எப்படியாச்சும் ஒரு 2-3 ட்ராவல் ஆச்சு வந்துடும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோவா நான் வந்து சென்னை டு கோயம்புத்தூர் வந்து ட்ராவல் பண்ணுறதே இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரூட்டு இந்த சென்னை டு கோயம்புத்தூர் ரூட்டுங்க. அதுவும் இவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரூட்டில் போகிறாங்க. ஸோ அது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கைஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:30ங்க. ஸோ நம்ம பஸ்ஸை பற்றி ஒரு சில டீட்டெயில் பார்த்துடலாம். விஎஸ்என் டிராவல்ஸ். ஸோ இவங்க இப்போ சென்னை டு கோயம்புத்தூர் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 மாதம் தாங்க ஆகுது. ஸோ 1 மாதத்துலேயே நல்ல ரேட்டிங்கு, ஒரு நல்ல டிமாண்ட் உள்ள வண்டியாக இந்த வண்டி வந்து பேர் வாங்கியிருக்கு. ஸோ இவங்க ஆரம்பிச்சிருக்க ரூட் பார்த்துடலாம். சென்னை டு கோயம்புத்தூர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எந்த ரூட் வழியாக போகிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பஸ்ஸெல்லாம் இப்போ சென்னை டு கோயம்புத்தூர் மற்ற பஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% பஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருந்து கோயம்புத்தூருக்கு வயா ஆத்தூர், சின்ன சேலம், சேலம் வழியாக தான் உங்களுக்கு கோயம்புத்தூர் வருவாங்க. பட் நம்மளுடைய விஎஸ்என் டிராவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து சென்னைக்கு எந்த ரூட்டில் போகிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா அவினாசி, பவானி வழியாக உங்களுக்கு சேலம் போயிட்டு, சேலமில் இருந்து தர்மபுரி, கிருஷ்ணகிரி வழியாக உங்களுக்கு வேலூர் போயிட்டு, வேலூர், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர், பூந்தமல்லி வழியாக உங்களுக்கு சென்னை வந்து போகிறாங்க. ஸோ இதுதான் நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டுங்க. ஸோ இது ஒரு நல்ல சாய்ஸு. ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸு வந்து இந்த விழுப்புரம் வழியாக போகிறனால ஸோ அந்த சைடு போகிறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து வேலூர், அதுக்கப்புறம் வந்து காஞ்சிபுரம், பூந்தமல்லி போகிறவங்களுக்கு பஸ்ஸஸ் வந்து கம்மி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் பஸ்ஸஸ் தான் வந்து இந்த கோயம்புத்தூர் டு சென்னை வயா கிருஷ்ணகிரி, வேலூர் வழியாக உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போகிற மக்களுக்கு விஎஸ்என் டிராவல்ஸு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ஒரு நல்ல சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க சென்னை டு கோயம்புத்தூரில். ஸோ இன்னைக்கான டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம்.
ஸோ இன்னைக்கு நான் ட்ராவல் பண்ணுறது இந்த சிங்கிள் அப்பரில் நான் ட்ராவல் பண்ணுறேங்க. நான் கோயம்புத்தூர் டு சென்னை வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். இவங்களுடைய வெப்சைட்டில் தாங்க நான் புக் பண்ணேன். இன்னைக்கு வந்து டிக்கெட் ஃபேர் வந்து எனக்கு 900ங்க, 900 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க எனக்கு கோயம்புத்தூர் டு சென்னை போகிறதுக்கு. பட் இந்த டிக்கெட் ஃபேர் இன்னைக்கான டிக்கெட் ஃபேர். உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் வந்து மாறும். உங்களுக்கே தெரியும், ஆம்னி பஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே டிக்கெட் ஃபேர் இருக்காது. டிக்கெட் ஃபேர் வந்து வீக்கெண்ட் ஒரு டிக்கெட் ஃபேரும் மற்ற டே ஒர்க்கிங் டேயில் ஒரு டிக்கெட் ஃபேரும் வச்சுருப்பாங்க. ஸோ இன்னைக்கான டிக்கெட் ஃபேர் எனக்கு கோயம்புத்தூரில் இருந்து சென்னை போகிறதுக்கு 900 ஆகுதுங்க. 900 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் இவங்களுடைய வெப்சைட்டில் பண்ணுங்கள். இவங்களுடைய வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். விஎஸ்என் ட்ராவல்ஸோடைய வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி புக் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் இருக்கும். ரெட் பஸ்ஸில் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ராவல்ஸோடைய வெப்சைட்டில் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்மளுடைய பைலட் அண்ணா, விஎஸ்என் ட்ராவல்ஸோடைய பைலட் அண்ணா இங்கே இருக்காரு. அவர்கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ நம்ம வந்து எடுக்க போகிறோம். அண்ணா உங்கள் பேர்? செல்வம். செல்வம். எத்தனை வருஷமா டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? 7 வருஷமா. 7 வருஷம் இருக்கீங்க. இங்கே விஎஸ்என் ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சு எத்தனை மாதம் ஆகுதுங்கண்ணா? 2 மாதம். 2 மாதம் ஆகுது. ஓகே ஓகேண்ணா. இங்கே எடுக்கிற டைமிங்கு? கரெக்டாக 8:30 மாதமல்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கோயம்புத்தூர் சிட்டி ஃபுல்லா போர்டிங் இருக்கு. வடவள்ளி, ஆம்னி பஸ் ஸ்டாண்ட், காந்திபுரம். ஓகே ஓகே, அது எல்லாமே. ஓகே ஓகே. காலையில வந்து கரெக்டா இது 7:15 மணி. ஓகே ஓகே. இப்போ எடுத்துக்கிற ரூட்னா நீங்க கோயம்புத்தூர் டு சென்னை எந்த ரூட்ல போறீங்க? இது சேலம், கிருஷ்ணகிரி, வேலூர், ஆம்பூர் அந்த வழியா போறீங்க. ஓகே. இடையில ரெஸ்ட் ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் இது தொப்பூர்ல கேண்டீன் போறீங்க. ஓகே ஓகே. சோ ஸ்டார்ட் பண்ணி 2 மாசம் ஆகுது. பேசஞ்சரோட ரெஸ்பான்ஸ்லாம் அவங்களோட இது எல்லாமே கரெக்டா பக்காவா இருக்குது. அவங்க இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. எதுவும் வரல. எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு. அது மாதிரி எங்களுடைய மெயின்டெனன்ஸ் கரெக்டா இருக்கு. ரிட்டர்ன் சென்னையில எடுக்கிற டைமிங் நைட் பாத்தீங்கன்னா கரெக்டா 8:55 நம்ம மெட்ரோ கோயம்பேடு மெட்ரோ ஸ்டார்ட் ஆகி அப்படியே அது வேலூர் பைபாஸ் வரைக்கும் இருக்கும். இது பூந்தமல்லி, கிருஷ்ணகிரி. ஓகே ஓகே. இங்க காலையில கோயம்புத்தூருக்கு இங்க வந்து நம்ம காந்திபுரம் வந்து கரெக்டா இது 6:30. இங்க வரது ஒரு 7 மணி 7:15. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எனக்காக ரொம்ப இன்டர்வியூ கொடுத்தீங்க. நீங்க இன்னும் டிரைவிங்ல வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ நம்ம பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போர்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஸோ இங்கே இந்த பார்க்கிங் மருதமலை பார்க்கிங்கில் இருந்து எடுக்க போகிறாங்க. நல்லபடியாக பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வாங்க நம்மளுடைய vlog-ஐ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ணன் பூஜை போட்டுட்டோன்னே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேபின் எடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். ஓகே ஓகே. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சென்னை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. டீ பிரேக், பயோ பிரேக் ஒன்று கொடுக்குறாங்க. கரெக்டாக எங்கன்னா தொப்பூர் டோல்கேட் தாண்டி கொடுக்குறாங்க. midnight 2 o'clock வந்து கொடுக்குறாங்க. ரிட்டர்ன் சென்னையில் இருந்து கோயம்புத்தூர் எடுக்கும்போது உங்களுக்கு கிருஷ்ணகிரி தாண்டி அந்த இடத்துல வந்து ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கேருந்து எடுக்கும்போது ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பு, சென்னையில் இருந்து எடுக்கும்போது ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கைஸ், நைட்டு டின்னர் வந்து சாப்பிடலைங்க. ஸோ அதனால் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டோம். பார்க்கிங்கில் இருந்து முன்னாடியே எடுத்துகிட்டு ஸோ இங்கே தான் வந்து சாப்பிட்டோம் டின்னரு. பாண்டியன் ஹோட்டலு. நான் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா வாங்கி சாப்பிட்டேங்க. ஆனால் அது வீடியோ எடுத்திருக்க மாட்டேன், சரியான பசிங்களா. ஸோ அதனால் 3 பரோட்டா ஆம்லேட் வாங்கி சாப்பிட்டேன். டிரைவர் அண்ணன் கூட உட்காந்து தான் சாப்பிட்டேன். நல்லபடியாக சாப்பிட்டாச்சுங்க. ஸோ இங்கேருந்து நம்மளுடைய ரைடை கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ வாங்க.
ஸோ எல்லா பேசஞ்சருக்கும் வாட்டர் பாட்டிலும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக வந்து விஎஸ்என் ட்ராவல்ஸில் இருந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக வந்து கொடுத்துட்றாங்க எல்லா பேசஞ்சருக்கும். ஸோ அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் எதுவுமே இங்கே வடவெளியில் போர்டிங் இல்லைங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு போர்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரம் தான். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக காந்திபுரம் தான் போகணும். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:15ங்க. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு போர்டிங்கான காந்திபுரம் வந்துட்டோம். காந்திபுரமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து ஆர்ஆர் லாட்ஜுன்னு அங்கே வருங்களாம். அங்கே வந்து டிராஃபிக் ஆகுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போது காந்திபுரம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிஸியான டைம் ஆம்னி பஸ்ஸுக்கு. ஏன்னா நிறைய ஆம்னி பஸ்ஸு மெயினான போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரம். ஸோ அங்கே டிராஃபிக் ஆகிறனால ஒரு 5 மினிட்ஸ் இங்கே வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ 5 மினிட்ஸ் கழித்து அந்த ஃபஸ்ட்டு போர்டிங்கான ஆர்ஆர் வந்து போய் அங்கே வந்து பேசஞ்சர் வந்து போட் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம பஸ்ஸோட செகண்ட் போர்டிங்க. செகண்ட் போர்டிங் வந்து தமிழ்நாடு ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. காந்திபுரத்தில் இது செகண்ட் போர்டிங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் போவேன். அதாவது ஓம்ஸ் வழி நீலாம்பூர் தர்மகாம்பேட்டை அவினாசி வழி இது. ஆமாம். இது என்ன போர்டிங்க? ஸோ லக்ஷ்மி மில்ஸ் போர்டிங் வந்திருக்கோங்க. இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன், இது சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒரு பேசஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் வந்து காந்திபுரம் தமிழ்நாடு ஹோட்டல் கொடுத்து வச்சுருக்காங்க. இவங்க சைடு பஸ்ஸு சைடில் இருந்து முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அவங்க அட்லீஸ்ட்டு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோர் ஆச்சு வரணும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேசஞ்சர் வரவே இல்லை. கால் பண்ணி கேட்டதில் துடியலூரில் இருந்து வந்துட்டுருக்காருங்களாம். துடியலூர் வந்து காந்திபுரமில் இருந்து 15 கிலோமீட்ரு. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக புக் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய ஒய்ஃபு குழந்தைங்க வந்துட்டாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா அவர் மட்டும் வரல, அவங்களுடைய ஹஸ்பண்ட் மட்டும் வரல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி மில்ஸ் வந்து வந்தாச்சு, அடுத்த போர்டிங்கே வந்தாச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராஃபிக்னால வந்து பார்த்திங்கன்னா வரல. இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு போர்டிங் வந்து டிலே ஆனால் அடுத்தடுத்த போர்டிங் டிலே ஆகும். ஸோ நீங்கள் போகிற இடமும் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகும். ஸோ 7:15 சென்னைன்றது 7:30 7:45 ஆகிடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா போர்டிங்க்கு ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோர் வாங்க. அப்போ தான் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய டெஸ்டினேஷன் போய் சேர முடியும். அதுக்கு தான் இந்த ஒரு சின்ன பாயிண்ட்டு நான் சொன்னேன்.
3 hours later. குட் மார்னிங் மக்களே, எர்லி மார்னிங் குட் மார்னிங். கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட் 2 o'clock ஆகுதுங்க. 2 o'clock ஆகுது. நமக்கு வந்து பயோ பிரேக் விட்டுருக்காங்க. கரெக்டாக வந்து தொப்பூர் டோல்கேட் தாண்டிட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கருப்பட்டி காஃபியில் விட்டுருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அங்கே மருதமலையில் இருந்து கேபின் ஸ்டார்ட் பண்ணி விஜயமங்கலம் டோல்கேட் வரைக்கும் பண்ணேங்க. சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு சொல்லி தூங்கிட்டேன். நான் இப்போ எழுஞ்சது மெயினே வந்து பார்த்தீங்கன்னா தொப்பூரை காட்டலாம். ஏன்னா தொப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இது. ஏன்னா தொப்பூரில் வந்து நம்ம ரொம்ப நாள் கழித்து ட்ராவல் பண்ணுறோமே, சரி தொப்பூரை காட்டலான்னு சொல்லி அங்கே கொஞ்ச நேரம் கேபின் பண்ணலான்னு நினச்சேன். பட் நான் வரதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தொப்பூர் வந்து முடிஞ்சிடுச்சுங்க. லாஸ்ட்டு கொஞ்சோன்னு வந்துச்சு, என்னால் வந்து கவர் பண்ண முடியல. தொப்பூர் இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே, கொஞ்ச நேரம் காட்டலான்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு அப்படியே டோல்கேட் தாண்டி ஸோ இங்கே வந்துட்டோன்னே ஒரு பயோ பிரேக் விட்டுருக்காங்க. கருப்பட்டி காஃபியில் விட்டுருக்காங்க. நல்லா ரெஸ்ட் ரூம்ஸு எல்லாமே நல்லா ஹைஜீனிக்காக நீட் அண்ட் க்ளீனாக நல்லா இருக்குது. டீ காஃபி எல்லாமே இருக்குது. பட் நான் எதுவும் சாப்பிடலைங்க, ஏன்னா நைட் டைம்னால எதுவும் சாப்பிடலை. ஸோ வாங்க இங்கேருந்து கொஞ்சம் நேரம் பண்ணலாம். தொப்பூரை மெயினாக காட்டலான்னு நினச்சேன், பட் தொப்பூரை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் நேரம் கேபின் கண்டினியூ பண்ணிட்டு தூங்கிட்டு காலையில் என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே இந்த ஒரு ப்ளாகில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் காஞ்சிபுரம் போகிறவங்களுக்கு இந்த பஸ்ஸு நல்லா யூஸ்ஃபுல்லுங்க. ஏன்னா சென்னை போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல் ஆகுதா இல்லையன்றது எனக்கு தெரியல. பட் இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணும்போது பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சு வேலூர் போகிறவங்களுக்கும் காஞ்சிபுரம் போகிறவங்களுக்கும் மோஸ்ட்லி இந்த பஸ்ஸு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் இருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க விஎஸ்என் ட்ராவல்ஸு. ஸோ மக்களே, ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்துட்டோம். சென்னையில் நான் இப்போ எங்கே இருக்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம பஸ் ஏறணுன்னா இங்கே தாங்க வருவோம். எஸ், கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ ஒரு சில பாயிண்ட் சொல்லியிருக்க மாட்டேன், அது மட்டும் நான் இங்கே உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் கோயம்புத்தூரில் போர்டிங் புக் பண்ணுறீங்கன்னா வைங்களேன், கோயம்புத்தூரில் உங்களுக்கு சிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் மருதமலை, வடவள்ளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காந்திபுரம், ஓப்ஸு, லக்ஷ்மி மில்ஸு இங்கெல்லாம் புக் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் கோயம்புத்தூர் சிட்டியை தாண்டி திருப்பூரில் புக் பண்ணுறீங்கன்னா அவினாசி சூர்யா பேக்கரி, ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா பவானி பைபாஸு, லக்ஷ்மி மில்ஸு,
அதே போல் சேலம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாலம்பட்டி பைபாஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரி கிருஷ்ணகிரிலாம் புக் பண்ணிங்கன்னா உங்களை பைபாஸில் தான் போட் பண்ணிப்பாங்க. ஸோ அதே போல் ரிட்டர்ன் டைரக்ஷனில் இப்போ நீங்கள் சென்னையில் இருந்து கோயம்புத்தூர் புக் பண்ணுறீங்கன்னா வைங்களேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ சென்னையில் இருந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணகிரி அதுக்கப்புறம் வந்து தர்மபுரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சென்னையில் இருந்து கிருஷ்ணகிரி தர்மபுரிலாம் போகணுன்னா கூட இவங்க பஸ்ஸில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். தென் அதையும் தாண்டி சேலம் திருப்பூர் ஈரோடு இதெல்லாம் போகணுன்னா உங்களுக்கு வந்து பைபாஸ் தான். ஒன்ஸ் கோயம்புத்தூர் மட்டும் தான் உங்களுக்கு சிட்டிக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் தாண்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க எல்லா போர்டிங்கும் வந்து பைபாஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், நம்ம விலாகோட எண்டுக்கு வந்துடலாங்க. ஸோ ஓவரால் எனக்கு ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்என் ட்ராவல்ஸில் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ உள்ள கம்ஃபர்ட் வைஸ் ஏசியோட ஃப்ளோ எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. செகண்ட் பார்ட் ஆஃப் கேபின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்ட் ஆஃப் நிப்பாட்டினாங்கல்ல தொப்பூர் டோல்கேட் தாண்டி அங்கேருந்து ஆரம்பித்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு ரைட் எடுத்தார்ல அது வரைக்கும் பண்ணேன். அது வரைக்கும் தான் பண்ண முடிஞ்சிச்சு. செம்ம டயர்டுங்க. ஏன்னா லாஸ்ட்டு 2 நாளாக நான் வந்து பார்த்தீங்கன்னா வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் சரியான டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தூங்கலான்னு தூங்க போயிட்டேன். பட் நல்ல சூப்பரான தூக்கங்க. உள்ள கம்ஃபர்ட் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் சென்னையில் இருந்து கோயம்புத்தூருக்கு திருப்பூர் ஈரோடு இந்த சைடு கிருஷ்ணகிரி வழியாக போகிறீங்கன்னா பெஸ்ட்டு சாய்ஸ் விஎஸ்என் ட்ராவல்ஸுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வ்ளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஓகே கைஸ், இந்த வ்ளாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். என்னோட ரேட்டிங் 10க்கு அவுட் ஆஃப் 9.5 தாராளமாக தருவாங்க. ஒரு சூப்பரான சர்வீஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். டாட்டா.